எதிர்க்கட்சி தலைவர் அதை லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? நாங்க வந்தோம்னா ஆண்களுக்கும் சேர்த்து கட்டணமில்லா பேருந்து விடுவோம். இப்படியே நம்ம திட்டங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் அதிமுக வேலை. தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாருன்னா அவர் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விசிலுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாராம். அவர் அட கூமுட்டைகளா, முதல்ல தூக்கத்தை கலைச்சிட்டு வாங்கய்யா. தேர்தல் வரப்போறதே வெயில் காலத்துலதான். அப்ப அடிக்கும் பாரு சுல்லுன்னு சூரியன் தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் பேசினார், அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கல்லா உருவேன் வந்து பாரடான்னு சொன்னான் திமுக தொண்டன். முடிஞ்சா தொட்டு பாரடான்னு சொன்னான். இன்னைக்கு என்னாச்சு? அந்த ஆளு லீவ் லெட்டர் போட்டு போயிட்டான். மை ஃபாதர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். பாஜகவுக்கு வாட்ஸ்அப் வழியா வதந்தியை பரப்புவதை தவிர வேறு கொள்கையே கிடையாது. அதனுடைய அடிமையான அதிமுக வாயே திறக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மோசமாக இருக்கிறது என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு சுத்தினார். யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னு. ஆக யார் அந்த சார் என்பவர்கள் எப்படின்னா, திருடிட்டு ஓடுறவன் திருடன் திருடன்னு கத்திட்டு போவானாம். அது மாதிரிதான் அந்த அதிமுக. இந்தியாவிலேயே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேரளாவில் கூட பிரச்சனை செய்தார்கள். ஆனால் ஒரு துளி பிரச்சனை கூட இல்லாமல் இயேசு கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடினோம் என்றால் அது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியில் தான் என்று சொன்னார்கள். Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த பொதுக்கூட்டம் என்பது தமிழ்நாடு தலைகுனியாது. ஏன்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காலம் வரை தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று சூளுரைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த பொற்கால ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடு தலைகுனியாது. இல்லை என்றால் தமிழ்நாட்டை தலைகுனிய செய்து நம்மை எல்லாம் புதைத்து விட, நம் தலையை தாழ்த்தி புதைத்து விடக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற வேலையை அதிமுக பார்த்து கொண்டிருக்கிறது. இரட்டை எதிரிகளை ஒற்றை ஆளாக எதிர்கொள்கின்ற நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீடிக்கின்ற வரை, அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற வரை தமிழ்நாடு தலைகுனியாது. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, திராவிட மாடல் ஆட்சியிலே நாம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம், பொதுவாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு கழித்தும் மக்களை சந்திக்கிற திராணியும் நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்கின்ற உறுதியும் கொண்ட ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலத்தை உங்களிடம் எதிர்பார்த்திருக்கிறது இந்த தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகமும். நிச்சயமாக அது அமையும் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக மயிலாப்பூருக்கு என்ன செய்தோம் என்பதை விளக்குவதற்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு என்ன வஞ்சகம் செய்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் அன்பிற்குரிய அக்கா அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். நான் நம்முடைய எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு, நம் கழகம் எப்படிப்பட்டது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது இது மயிலாப்பூர் தொகுதி என்பதால் சொல்கிறேன். இந்துக்களின் விரோதி என்று சொன்னார்கள். இந்த ஆட்சி இந்துக்களுக்கு விரோதி என்றார்கள். நாம இந்துக்களுக்கு விரோதி? திராவிட முன்னேற்ற கழகமா இந்துக்களுக்கு விரோதி? இந்து மதத்திலே இருக்கக்கூடிய உரிமை இழந்த 95% மக்களுக்கு உரிமையை பெற்று தந்திருக்கின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்டிருக்கின்ற ஒரே ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதுவும் 4001வது குடமுழுக்காக இந்த மயிலாப்பூர் எப்படி சிவத்தலமோ அதுபோல் மன்னார்குடி வைணவத்தலம் அங்கே இருக்கிற ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு மிக சிறப்பான குடமுழுக்கை நடத்தி இருக்கிறது. சைவமா வைணவமா என்றெல்லாம் பிரித்து பார்ப்பதில்லை. மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களின் நம்பிக்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை தர வேண்டும். இன்றைக்கு காலையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா அவர்களும் நம்முடைய
சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளரும் கலந்து கொண்டார்கள். சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் வந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலேயே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கேரளாவில் கூட பிரச்சனை செய்தார்கள். ஆனால் ஒரு துளி பிரச்சனை கூட இல்லாமல் இயேசு கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடினோம் என்றால் அது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியில் தான் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய எதிரிகள் பொய்யை பரப்புவார்கள். அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு வாட்ஸ்அப் வழியா வதந்தியை பரப்புவதை தவிர வேறு கொள்கையே கிடையாது. அதனுடைய அடிமையான அதிமுக வாயே திறக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மோசமாக இருக்கிறது என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு சுத்தினார். யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னு. அப்புறமா பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தீர்ப்பு வந்தது. யார் அந்த சாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் தான் அந்த சார். வேலுமணி சாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் சாரு, தங்கமணி சாரு, எடப்பாடி சாரு சேர்த்துதான். ஆக யார் அந்த சார் என்பவர்கள் எப்படின்னா, திருடிட்டு ஓடுறவன் திருடன் திருடன்னு கத்திட்டு போவானாம். அது மாதிரி தான் அந்த அதிமுக, அதே மாதிரி தான் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களின் நிலை என்ன என்பதை நாம் சொல்லவில்லை, ஒன்றிய அரசு சொல்கிறது. ஒன்றிய அரசு பட்ஜெட்ல நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அதை பத்தி அக்கா சொல்லுவாங்க, என்ன கொடுத்திருக்காங்கிறதையும் அவங்க அழகா சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முன்பு வெளியான ஒன்றிய பாஜக அரசினுடைய பொருளாதார அறிக்கை சொல்கிறது, இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, கல்வியிலே முன்னிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, சுகாதார கட்டமைப்பிலே முன்னிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, வேலை வாய்ப்பை வழங்குவதில் முன்னிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு 43 விழுக்காடு அவலருக்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி பாதுகாப்பான மாநிலங்கள், பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலிலே தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 8 பெரிய நகரங்கள், தொழில் நகரங்கள், பாதுகாப்பான நகரங்கள் என்று நாம் சொல்லவில்லை, ஒன்றிய பாஜக அரசினுடைய அறிக்கை சொல்கிறது. இன்றைக்கு விடியல் பயணம் என்கின்ற அந்த பேருந்து, நீங்க வச்சிருக்க பேரு ஸ்டாலின் பஸ், அரசு வச்சிருக்கிற பேரு விடியல் பயணம். ஆனால் பயன்படுத்துகின்ற நீங்கள் வைத்திருக்கிற பெயர் ஸ்டாலின் பஸ். இதுதான் இந்த ஆட்சிக்கான சாதனைக்கான அடையாளம். எனவே அப்படிப்பட்ட அந்த விடியல் பயணத்தில் நீங்க பெண்கள் பயணித்தால் உங்களுக்கு கட்டணம் கிடையாது. அதை லிப்ஸ்டிக் பஸ்ன்னு ஒரு ஆள் கேவலப்படுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் அதை லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு, நாங்க வந்தோம்னா ஆண்களுக்கும் சேர்த்து கட்டணமில்லா பேருந்து விடுவோம். இப்படியே நம்ம திட்டங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் அதிமுக வேலை. சொந்தமா மூளையும் கிடையாது, சொந்தமா யோசிக்கவும் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்த விடியல் பயண பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, பெண்களுக்கு கட்டணம் இல்லை என்று. பிப்ரவரி 1ஆம் தேதி நேற்று முன்தினம் கன்னியாகுமரியிலே அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே முத்தமிழறிஞர் கலைஞர் 133 அடிக்கு சுனாமியும் எதிர்கொண்டு நிற்கின்ற அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கிறதே, அதன் அருகில் இருந்து 2 பெண்கள், வேலூரை சேர்ந்த கலைவாணி என்பவரும் குடியாத்தத்தை சேர்ந்த பானுரேகா என்பவரும் 2 பேர் கன்னியாகுமரியிலே விடியல் பயண பேருந்திலே ஏறி ஒவ்வொரு விடியல் பயண பேருந்தாக மாறி மாறி சென்னையை 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி வந்து அடைவோம் என்ற உறுதியோடு இன்று திருச்சியை கடந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கட்டணமும் இல்லை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அத்தனை பாதுகாப்பாக பகலிலும் இரவிலும் பயணிக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இவங்க என்ன கதையை விட்டாலும் அந்த பருப்பு இங்க வேகாது. பாஜக பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. மயிலாப்பூர்ல தான் வேக வைக்கலான்னு வருவாங்க, விட்டுறாதீங்க. பெண்களுக்கு தெரியும் எந்த பருப்பு என்ன பக்குவத்தில் இருக்குன்ட்டு. நீங்க தான் அதை விரட்டி அடிக்கணும். இங்க வந்ததுன்னா இந்த இடத்துல உனக்கு வேலையே கிடையாதுப்பான்னு. ஏன்னா வீரம்லாம் பேசுவாங்க. ஒருத்தர் பேசினார், அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கல்லா உருவேனர் வந்து பாரடான்னு சொன்னான் திமுக தொண்டன். முடிஞ்சா தொட்டு பாரடான்னு சொன்னான். இன்னைக்கு என்னாச்சு, அந்த ஆளு லீவ் லெட்டர் போட்டு போயிட்டான். ஆமா, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ங்கிற மாதிரி, மை ஃபாதர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு
தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கெட்டழிந்து போவீர்கள். திமுகவை தொட்டு பார்க்க எவர் நினைத்தாலும் அது கெட்டழிந்துதான் போவார்கள். புதுசு புதுசா சவால் விடுறாங்க, வராங்க, தூக்கத்திலேயே எழுந்துச்சு வந்து முன்னாடி மைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, வெளியில வர மாட்டேங்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தலைவர் தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சாருன்னா அவர்கிட்ட கேட்டா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விசிலுக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்லுவாராம் அவர். அட கூமுட்டைகளா, முதல்ல தூக்கத்தை கலைச்சிட்டு வாங்கய்யா. தேர்தல் வரப்போறதே வெயில் காலத்தில் தான், கோடை காலத்தில் தான். அப்போ அடிக்கும் பாரு சுல்லுன்னு சூரியன், தெரியும் உங்களுக்கு என்னான்ட்டு. மீண்டும் சொல்கிறேன், எத்தனையோ பேர், நம்முடைய அண்ணன் அவர்கள் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் மிக அருமையான ஒரு பாடலை பாடினார். கழகத்தின் வரலாற்றை சொல்வது போலவும் கழக எதிரிகளை அடையாளம் காட்டுவது போலவும். இந்த கழகத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை நெஞ்சில் ஏந்துவோம். வருகின்ற தேர்தலிலே இந்த மயிலாப்பூர் தொகுதியிலே வெற்றியை உறுதி செய்து மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த வெற்றி எதிரொலிக்கட்டும். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டார் நம்முடைய தலைவர். அதனால் தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.